வணக்கம் டிபிகே டாக்ஸ். இருமலர்கள் சீரியலில் மகிழா நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இருமலர்கள் சீரியலில் மகிழா லீட் ஹீரோயினாக நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் ஹீமா பிந்து. ஹீமா பிந்து அவங்க 1999ஆம் ஆண்டு படையப்பா திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்து இப்போது இருமலர்கள் திரைப்படத்தில் லீடு ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. இவங்களோட ஃபுல் கெரியரையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹீமா பிந்து அவங்க ஆந்திர மாநிலம் பீமாவரம்ன்ற ஊரில் பிறந்திருக்காங்க. இவங்க 1996ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருந்துருக்காரு. இவரோட அப்பா ஆந்திரா, கேரளா, தமிழ்னு பல திரைப்படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்காரு. இதே போல் சினிமா இண்டஸ்ட்ரியில் கேஸ்டிங் டைரக்டராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. இதனாலேயே சினிமாவுக்கு ஹீமா பிந்து அவங்க மிகப்பெரிய அளவில் பரிச்சயப்பட்டிருக்காங்க, அதுவும் குழந்தையிலிருந்தே. அதனால தான் படையப்பா திரைப்படத்துலையுமே இவங்களோட 3 வயதிலேயே நடிச்சிருக்காங்க. படையப்பா திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் என் பேர் படையப்பா பாடல் பாடியிருப்பார். அந்த பாட்டில் மீசை வச்ச குழந்தையப்பான்னு சொன்னப்போ ஒரு டிரான்சிஷன் ரஜினியிலேருந்து குழந்தையாக மாறும். அந்த குழந்தையே ஹீமா பிந்து அவங்க தான். இதுக்கப்புறம் 2001ஆம் ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருந்தார். அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீமா பிந்து அவங்களோட அப்பாவுமே கலந்துக்கிட்டார். அப்போது ஹீமா பிந்து அவங்களுமே அங்கே வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் விஜய் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. விஜய் அவர்கள் ஹீமா பிந்து அவங்கள பார்த்தோன்னே தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த புகைப்படத்தை இப்போ ரீசெண்டாக கூட ஷேர் பண்ணி, அப்போ இருந்த விஜய் அவர்களோட நான் இருந்தேன், இப்போவும் ரீசெண்டாக நான் விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பதிவு பண்ணியிருக்காங்க. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ்னால் அது இந்த 2 மூமெண்ட்ஸ் தான் சொல்லி ஹீமா பிந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. படையப்பா திரைப்படத்தில் அந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்ததுக்கப்புறம் இவங்க எந்த திரைப்படத்துலையும் நடிக்கலை, படிப்பில் தான் ஃபோக்கஸாக இருந்தாங்க. இவங்க தன்னோட ஸ்கூல் படிப்பை லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. கல்லூரி படிப்பை அண்ணா ஆதர்ஸ் காலேஜில் பிகாம் படிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மாடலிங்கை தன்னோட கெரியராக சூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டிப்ளமோ ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காங்க ஹீமா பிந்து அவங்க. ஏன்னா இவங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்னால் அவ்வளோ பிடிக்கும். எதிர்காலத்தில் பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம ஒரு ஃபேஷன் டிசைனிங் பொட்டிக்லாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுவும் காஸ்டியூம் டிசைனர் ஆகணும்னு அவ்வளோ ஆசை ஹீமா பிந்து அவங்களுக்கு. இதே சமயத்தில் ஃப்ரீ டைமில் டிக்டாக்லாம் வீடியோஸ்லாம் இவங்க போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு சீரியல் வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. ஆனால் படிப்பில் ஃபோக்கஸில் இருந்திருக்காங்க ஹீமா பிந்து அவங்க. இந்த சமயத்தில் கலர்ஸ் தமிழில் இதயத்தை திருடாத சீரியலில் லீட் ஹீரோன்னு நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சப்போ கதையும் இவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. அப்போது தான் சஹானா கதாபாத்திரத்தில் முதல் முறையாக இவங்க அறிமுகம் வராங்க. ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஹிட் வரலனாலும் போக போக நவீன் ஹீமா பிந்து ரீல் கப்புள் ஒரு மிகப்பெரிய ரீல் கப்புளாக சீரியல் இண்டஸ்ட்ரியில் மாறினாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரபலமான சீரியலாக மாறிச்சு இதயத்தை திருடாத சீரியல். இந்த சீரியலை தொடர்ந்து இவங்களுக்கு இலக்கியா சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த சீரியலுமே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி சீரியலாக மாறிச்சு. ஹீமா பிந்து அவங்க ஒரு சீரியலுக்கும் இன்னொரு சீரியலுக்கும் ஒரு மிகப்பெரிய கேப் எடுத்து தான் நடிக்கிறாங்க. ஆனால் கதைக்களங்களை ரொம்பவும் சூஸ் பண்ணுறாங்க ஹீமா பிந்து அவங்க. அப்படி தான் இருமலர்கள் சீரியல்லையுமே இப்போது கரண்ட்டாக மகிழ் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூஸ் பண்ணி சூப்பராக நடிச்சிட்டு வராங்க ஹீமா பிந்து அவங்க. ஹீமா பிந்து அவங்க நடித்த இருமலர்கள் சீரியல், இலக்கியா சீரியல், அதே போல் இதயத்தை திருடாத சீரியல், இந்த 3 சீரியல்களில் எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்பவும் ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹீமா பிந்து அவங்களுமே மேலும் பல சீரியல் சினிமாக்களை நடித்து மிக பிரபலமாக டிபிகே டாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.